இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்ல ஏஐயே லிஸ்டிங் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அது எப்படின்றது தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லிஸ்டிங் ஜெனரேட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், புல்லட் பாயிண்ட்ஸா இருக்கட்டும், கீவேர்ட்ஸா இருக்கட்டும், அது எப்படி சர்ச் பண்ணி பார்க்குறது, அதுக்கான டைம் வந்துட்டு நம்மளுக்கு நெறைய தேவைப்படும். நம்ம காம்படிட்டர்களோடலாம் செக் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கான வந்துட்டு தெரியவும் தெரியாது கரெக்ட்டா எப்படி பண்றது. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே சுலபமாயிட்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்ல வந்துட்டு ஏஐயே வந்துட்டு லிஸ்டிங் ஜெனரேட் பண்ணி குடுக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்டோட ஒரு 3 இமேஜ மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும். அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனு, புல்லட் பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு அழகா குடுத்துருது. அது ஓகேவா இருந்தா நம்மளுக்கு ஓகே குடுத்துறலாம். அது ஓகே இல்லன்ற பட்சத்துல நம்ம வந்துட்டு அத ரீஜெனரேட் பண்ணி கூட நம்ம வேற வேற டிஸ்கிரிப்ஷனோ, புல்லட் பாயிண்ட்ஸோ, கீவேர்ட்ஸோ வந்துட்டு ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே எப்படின்றது தான் இந்த வீடியோல வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட அமேசான் செல்லர் சென்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு அது ஆட் ப்ராடக்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாங்க் ஃபார்ம்ன்றதுல ஓப்பன் பண்ணணும். அத ஓப்பன் பண்ணி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் வந்துட்டு ஜெனரேட் பண்ற மாரி இருக்கும். அதில ட்ரை நவ் குடுத்துட்டு, கீழ வந்துட்டு அப்லோட் இமேஜ் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா கேலரி போகும். கேலரிலேருந்து ஒரு 3 இமேஜ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு, திரும்ப வந்துட்டு ஜெனரேட் கன்டென்ட் குடுக்கணும். அது குடுத்தோனே வந்துட்டு கன்டென்ட் வந்துட்டு ஜெனரேட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டம் நேம் இருக்கா? அது ஃபுல்லாமே ஜெனரேட் ஆயி வந்தது தான். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓகேவா இருந்தா அத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஓகே இல்லன்ற பட்சத்தில ரீஜெனரேட் கூட குடுத்துக்கலாம். இப்ப ரீஜெனரேட் பண்ணி வந்ததுக்கப்புறம், இப்ப வேற ஒரு கன்டென்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான். ஸோ அதே மாரி தான் ப்ராடக்ட்டோட டைப்பும் அதுக்கு ஏத்த மாரி அவங்களே வந்துட்டு இப்போ நம்ம பவுல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஓகே இருந்தா ஓகேன்னு குடுத்துக்கலாம். அப்படி ஓகே இல்லன்னா செலக்ட் அதர் குடுத்துட்டு வேற ஒண்ணு கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் ரெக்கமெண்டட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன இதில வந்துட்டு செல் பண்ண போறோம், ஹோம் அண்ட் கிச்சன்ல சொல்லிட்டு, அதுவே வந்துட்டு ஜெனரேட் ஆயி வந்திருக்கு. இப்ப என்னோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப பிராண்ட் நேம் கேட்டிருக்காங்க இல்லையா? என்ட்ட பிராண்ட் நேம் இருக்கனால, இப்ப நான் வந்துட்டு பிராண்ட் நேம் குடுத்துக்கிறேன். ஸோ சப்போஸ் பிராண்ட் நேம் இல்ல அப்படின்னா, நீங்க ஜெனரிக்ல கூட குடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்துட்டு நம்ம சப்மிட் சப்மிட் குடுத்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். இது எனக்கு நான் கரெக்ட்டா பண்ணாததுனால, எனக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்றப்போ சைட்லலாம் இம்ப்ராப்பரா இருக்கு. ஸோ, அதனால ஃபுல்லா கவர் பண்ண முடியல. இப்ப நெக்ஸ்ட் குடுத்தோனே, இப்ப ப்ராடக்ட் ஐடென்டிட்டி முடிஞ்சுச்சு. இப்ப டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கும். டிஸ்கிரிப்ஷனும் அதே போல தான். ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் அந்த இமேஜ வச்சு அதுவாவே ஜெனரேட் ஆயிருக்கு. நீங்க வரிசையா ரீட் பண்ணி பார்த்துட்டு, இது ஓகேவா இருந்தா இதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஓகே இல்லன்ற பட்சத்தில, நீங்க ரீஜெனரேட் கூட குடுத்துக்கலாம். ஸோ அகைன் ரீஜெனரேட் குடுத்தோனே, வேற ஒரு ப்ராம்ப்ட் வந்துட்டு, வேற டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி ஆயி வந்திருக்கு. ஸோ இது ஓகே அப்படின்னா, இத கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட் தான். நீங்க எத்தன தடவ ரீஜெனரேட் குடுத்தாலும், அது ரீஜெனரேட் ஆயி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுபோல தான் புல்லட் பாயிண்ட்ஸும் சேம் அதே மாரி தான். நம்மளுக்கு ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் அதுவே ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஸோ இமேஜ் வந்துட்டு நம்ம மொத்தமே ஒரு 6 இல்ல 7 இமேஜ் அப்லோட் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 இமேஜ் அப்லோட் பண்ணிட்டோம். இப்ப பேலன்ஸ் இருக்கதையும் நம்ம இப்ப அப்லோட் பண்ண போறோம். ஸோ அத அப்லோட் பண்ணுனதுக்கப்புறம் இந்த பேஜ் முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கு போய்க்க வேண்டியதான். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு மாடல் நேம் வந்துட்டு நம்மளுக்கு நான் சும்மா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால எஸ்எஸ் அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணி 001 அப்படின்னு குடுத்துருக்கேன்.
மாடல் நேம் வந்துட்டு என்னவோ அது குடுத்துட்டு, மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு, ஸோ மெட்டீரியல் என்ன அப்படின்னு குடுப்போம். அப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம் எத்தன, நான் ஐட்டம் நேம் என்ன, ஸோ கலர் என்ன, சைஸ் என்ன, ஐட்டமோட ஷேப் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் உங்க ப்ராடக்ட் ஏத்த மாரி நீங்க மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது தான். நம்பர் ஆஃப் பீஸஸ் ஏதாவது ஒரு பீஸா, இல்ல 2 பீஸா, ஸோ அந்த மாரி ஏத்த மாரி நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ இங்க வந்து மேனுஃபேக்சரோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குது இல்லைங்களா? ஸோ மேனுஃபேக்சர் வந்துட்டு இப்ப நீங்களே மேனுஃபேக்சரிங் அப்டின்னா உங்களோட அட்ரஸ் குடுக்கலாம். இல்ல நீங்க யார் மேனுஃபேக்சர் அட்ரஸ் குடுக்க விரும்புனீங்கன்னா, அவங்களோட அட்ரஸ் கூட நீங்க குடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த பொருள் வந்துட்டு எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம 500 குடுத்துருக்கோம். அது வந்து எவ்வளோ யூனிட்ல மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது யூனிட்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம பிளெயின் அப்படின்னு குடுத்துருக்கோம். அதே மாரி தான் யூனிட் கவுண்ட் எத்தன கேட்டுருக்காங்க. 1ன்னு குடுத்துருக்கோம். இது என்ன காம்போனன்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம சர்விங் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரெஜைலா இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே மாரி தான் உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏத்த மாரி நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே ஃபில் ஆகி தான் ஆல்ரெடி வந்திருக்கும். இது வந்துட்டு இது கரெக்ட்டா அப்படி இல்ல கரெக்ட்டா இருந்துச்சுன்னா அத விட்டுறலாம். இது கரெக்ட் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல இது தப்பா இருக்கு அப்படின்ற மாரினா, நீங்களே கூட அத என்டர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இம்போர்டர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு அதில என்னோட இன்ஃபர்மேஷன் தான் நான் போட்டிருக்கேன். என் மேனுஃபேக்சரிங் சரி, இதுலயும் சரி என்னோட டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு குடுத்துருக்கேன் அட்ரஸு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ப்ராடக்ட்டோட ஹைட்டு அது வந்து சென்டிமீட்டர்லயும், வெயிட் அத சென்டிமீட்டர்லயும், அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இயர் எப்போ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிஞ்சுச்சு. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். ப்ராடக்ட் உங்கள்ட்ட எத்தன குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பொருள் வந்துட்டு என்ட்ட ஒரு 20 பொருள் இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்கள்ட்ட 20 இருந்துச்சா 20 இல்ல 50, 100 அந்த மாரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணீங்க. மேக்ஸிமம் இதோட ரீட்டெயில் பிரைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் கண்டிஷன் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நியூன்னு குடுத்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஷிப் இது ஃபில்ஃபில்மென்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸி ஷிப் பண்ண போறோமா? இல்ல வந்துட்டு எஃபிக்கு அனுப்ப போறோமா? அப்படின்னு சொல்லி மென்ஷன் நான் ஈஸி ஷிப்னால ஈஸி ஷிப் குடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு எதுவோ அத பார்த்து குடுத்துக்கோங்க. ஸோ ஐட்டம் பேக்கேஜோட நம்ம பேக்கேஜ் பண்ணுவோம் இல்லையா? அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது லென்த்தும், அப்புறம் அதோட வித்தும். இப்போ நம்ம பொருள வந்து பாக்ஸ்குள்ள வைக்கிறோம்னா, அந்த பாக்ஸோட லென்த்தும், வித்தும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நான் அது வந்து சென்டிமீட்டர் கணக்குல குடுத்துருக்கேன். இத வந்து கரெக்ட்டா குடுங்க. இதுக்கு நீங்க கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா தான், இத வச்சு தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஆ சார்ஜஸ்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இத மட்டும் கரெக்ட்டா பார்த்து குடுத்துக்கோங்க. இந்த பேஜ் முடிஞ்சுட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சேஃப்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அதுதான். ஸோ கண்ட்ரி அந்த என்ன கண்ட்ரி இண்டியா. இது வந்து டேஞ்சரஸான குட்ஸா அந்த மாரி எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாட் அப்ளிகபிள் அந்த மாரி குடுத்துருக்கோம். உங்க ப்ராடக்ட் தகுந்த மாரி பார்த்து குடுத்துக்கோங்க. ஸோ ஐட்டம் வெயிட் வந்து எவ்வளோன்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐட்டம் வெயிட்டும் அத வந்துட்டு யூனிட்ல கிராம்லயா இல்ல கிலோகிராமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இது எல்லாமே முடிஞ்சுச்சு. இப்போ ஒன்ஸ் வந்துட்டு எல்லாமே ஓகேவா அப்படின்றத பார்த்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு
சப்மிட் குடுத்துக்கோங்க. சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த QCலாம் சென்ட் ஆயி வந்ததுக்கப்புறம் டன் குடுத்ததுக்கப்புறம் QC போகும். QC சென்ட் ஆயி வந்ததுக்கப்புறம் லிஸ்டிங்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல காமிக்கும். நம்மளுக்கு QC பாஸ் ஆயிட்டுனா, இங்க லிஸ்டிங்ல இப்படி வந்துரும். நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன வேரியன்ட் இருக்கு அந்த மாரி வந்துரும். இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல காமர்ஸ் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பேஜ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.